வெல்கம் டு சிஎம் கணேஷ் vlogs. சொன்னல நான் தான் எப்படி கண்டினியூவா வீடியோ வரும்னு சொன்னல. இனிமே பாருங்க கண்டினியூவா வீடியோ வரும், ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது, ஃபுல்லா வீடியோ வந்துட்டே இருக்கும். எல்லாம் இனிமே கண்டென்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இனிமே லைனா வீடியோ எல்லா வீடியோவும் போட்டுட்டே இருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளா பேக் விட்டுச்சு, லேட் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. இனிமே கரெக்டா வீடியோ வரும். வீடியோ இப்போ இது என்ன vlog அப்படின்னா, ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதை எடுத்து ஒரு கண்டென்ட்டா போடணும்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்டுக்கு கேக் வாங்க போறோம். கேக் வாங்கிட்டு போயிட்டு இப்போ வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்ச இந்த பர்த்டேனாலே இந்த சாணி ஊத்துறது, இந்த முட்டை உடைக்கிறது, இந்த தயிர் பாக்கெட்டு, இந்த இது கிரீஸ், இது அப்படி இப்படின்னு போடுறது, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் நிறைய பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்ப ஒரு ரீசெண்டா ஒரு 1 year 2 yearக்கு முன்னாடி இருந்து அதெல்லாம் விட்டுட்டோம் நாங்க. இந்த முட்டை ஆல்ரெடி நாங்க ஜிம்முக்கு போறதுனால இப்ப அந்த முட்டையை நினைச்சாலே அது 2 முட்டை தான் எங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நாங்க அதிகமா அது மாதிரிலாம் பண்றதில்ல. தயிர் வேஸ்ட் பண்றதில்ல, பால் வேஸ்ட் பண்றதில்ல, முட்டை வேஸ்ட் பண்றதில்ல, எதுவுமே வேஸ்ட் பண்றதில்ல. ஒன்லி கேக் செலிப்ரேஷன் எடுத்துட்டு போறோம். முடிஞ்சா கேக் பூசுவங்க, அது தானுங்க, அவ்வளவுதான் எங்க வேலை. அதிகமாலாம் அவனை கச்சிட்டாலாம் பண்ண மாட்டேங்க. இப்ப நேரா போறோம், கேக் வாங்குறோம், தெறிக்க விடுறோம். அவ்வளவுதான், ஒரேடியா கைக்கு வந்துருச்சு கேக்கு. வந்துருச்சாடா? காசு ஜோப்ல வைக்கிறான் அசாம. கேக் வாங்கியாச்சு. அந்த பிளாஸ்ட் எல்லாம் அதெல்லாம் பண்ணவா? சின்ன பசங்களா? என்னடா பசங்க சின்ன பசங்கன்ட்ட, பெரிய பசங்க எல்லாம் வெடிக்க மாட்டாளாங்க, பெரிய பசங்கள தான் வெடிப்பாங்க. இது என்ன இது ஒரு கேள்வி வைக்குது. பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிறான் பர்த்டே பை, சைலண்டா ஒரு மூலையில உட்காந்து இருக்கான். வாங்க போலாம். பசங்க வந்துட்டானுங்கடா. ஏய் பர்த்டே பை, ஏய் ஏய் பர்த்டே பை, ஏடா இவ்வளவு கேக்குறான், எத்துட்டு போட்டுங்கறானா? இல்ல. ஏய் பர்த்டே பை கூப்பிடு. எத்துட்டு தானே போட்டுங்கறா, எத்துட்டு தானே போட்டுங்கறா போட்டு நான் வந்தாரு. ஏலு ஹாப்பி பர்த்டே. vlog vlog ஓனா சத்ததானே கட் பண்ணீங்க. ஆமா சைலண்டா ஒரு மூணு உட்காந்துக்கிறேன். நான் பாட்டு எனக்கு வந்து பக்கத்துல வந்து கூப்பிட்டு கிடக்குறேன். அவன் பாட்ட ரீல்ஸ் பார்த்து உட்காந்துக்கிறேன். லைட் ஆன் ಅದಕ್ಕೆ ಚೇಂಜ್ ಮಾಡಿದೆ. ಸೂಪರ್. ಅದು ಒಳ್ಳೆ ತೂಗಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡು. ಸುಂದೆ ಕಾಮಿಡಿ ಮಾಡಿ ಇವಾಗ. ನಾ ಕೇಕಲ್ಲ ಲೈನ್ ஏமாத்துறீங்க. நான் பாக்கலாம் எடுத்துக்கிறேன். அது வேண்டாம். சத்துவா இருக்கான். அவனை எத்து ஊத்திரும் பாருங்க. ஆல்ரெடி ஊத்திட்டே வந்துருவானுங்க. நம்ம சுத்தப்படுத்திக்கணும். சைலண்டா கம்முனேறா. இது சும்மா கேக் வெட்டிட்டு கம்முன்னு வெட்டிட்டு போயினே இருந்தலாம். அப்பதான் கம்முன்னு ஆவாங்க. இல்லைன்னா முட்டை கிட்ட கேக்கு தண்ணி எல்லாம் ஊத்த ஆரம்பிப்பாங்க. அவன் என்ன வேலை காட்டுறீங்க?
ஏய் கம்முனு ரெடி ஜில்லுடா நான் ஓடு ஓடு உடல் முடியும் ஓடு கமான் எனக்கு இப்பதானே குளிச்சேன் டே ஊர்ல ஒரு டைம் குளிச்சேன் கேமரா மேல தண்ணி வந்துக்குது ஐபோன்டா அது புது அவன் போன் தான் சரி வாங்க வெட்டிடலாம் நான் நல்லா அப்புறம் எடுத்து கையில வச்சுக்கிட்டா சோறு நீங்க ஊட்ட வைக்கிற மாதிரி தெரியல நான் ஓட்டுறேன் நான் ஊட்டிடுறேன் சண்டை பண்ண கூடாதீங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஏய் 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டுலாடா என்னடா கிட்ட எடுத்துட்டாடா இப்படி பரவாயில்ல வருவாய் காலே ஆயிடுச்சு நான் என்ன பண்றேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு கேட்க காணும் இருட்டுல எவன் கேட்க எடுத்தான்னு தெரியல எங்கதான் சுடுகாடு எல்லாரும் பேய் எடுத்துட்டு போயிட்டு பேய் கேக் விடலடா அவனை கேக் கொடுங்கடா காலிடாடி சாப்பிட்டாங்க எல்லாரும் நிஜமா என்னடா இத்தனை பேர் தின்றீங்க எவன் எடுத்த அதிரடி காட்டுங்கடா நீவா கேக் கூட ஒருத்தர் சாப்பிடுறாங்க நான் பின்னுங்க சாப்பிடுறாங்க ஒரு பீஸ் கூட ஒரு பீஸ் எனக்கு கூட கேமரா எங்க போனாலும் வருதுடா கூட கேமராமேன் நெவர் டை அபி வீட நீங்க சாப்பிட்டேன் திடீர்னு கேக்க காணும் அவங்க பாட்டு அவங்க எடுத்துட்டாங்க என்ன சார் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் கிரில் சாப்பிட போலாம் கிரில் சாப்பிட போலாமா என்ன பிளான் வேற ஸ்பான்சர் ஐஸ் ஸ்பைஸ் போட்டுக்கலாமா ஐஸ் ஸ்பைஸ் என்ன ட்ரீட்டா ஐஸ் ஸ்பைஸ் தமிழ் இந்த கேக்க பிடி சொல்றோம் அவன் ஏன் கேரளா கொட்றா அதர ஃபோக்கஸ் கேக் எங்க போதா ஒரு சம்பந்தம் இல்ல இது ஒரு கேமராமேன் எடுத்துட்டான் அவன வீடியோ எடுக்கறல கேமராமேன் தெரியல அங்க பாருங்க கையில திருப்புங்கடா அவனை எஸ் ப்ரோ கமான் ஜோப் கிக் ಅಂತಿದ್ಯಾ தமிழ் சரி ஓகே காய்ஸ் பையன் இது ட்ரீட் வைக்கிறேன் டீ வாங்கி தரேன் வாங்க வாங்க போலாம் எங்க எங்க பேக்கரி எந்த பேக்கரி குரூப் போட்டோ கணேசபேல் நாகனா பேக்கரியா அங்க போயிடலாமா என்ன பண்றீங்க நாகனா பேக்கரி இல்ல நாகனா பேக்கரி ஜில்லுக்கு ஏய் மூஞ்சி நான் அப்படியே மெத்தன தெரியுமா அப்படியே பூசிட்டாரு போ கம்முனு இப்ப மூஞ்சி ஃபுல்லா கேக் இருக்கா டே லோக 2 டைம் குளிச்சேன்டா இன்னைக்கு நான் சொல்லும் போதே சொன்னேன் எனக்கு ஏதா பூசிங்க அவனுக்கு தான்டா பர்த்டே கூட அவனுக்கு பூசி எங்க கொடுக்கறது கை எடுத்துக்கிறேன் அவனுக்கு பூசுங்க கேக் என்ன கொடுங்க கொஞ்சம் கேக் இல்ல அதாயா இருந்தா எனக்கு பூசா சொல்லி கூட கடைசி அதான் வாங்கிட்டு வந்து பூசுறேன் நானு ஏய் 1/2 கிலோ வாங்கி கேக் வாங்கி வாங்கடா 1/2 கிலோ வாங்கி வந்து பூசுறான் அவன் ஒண்ணு கடிக்கிறானா 10 தோண்டன வருது தெரியாம பறந்துதான் வரணும் கை இன்னுமே கேக் ஓட்டிருச்சியா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேக் அழைத்திருச்சு மூஞ்சி கழுவ கூடாதா மூஞ்சி கழுவணும் அப்புறம் என்ன ஏய் போடா போய் கழுவடா போடா அதுக்குள்ள திரும்ப வாங்கிட்டு வரோம் பூசுறோம் வீடியோ ஆன் பண்ணலையா டேய் எங்கடா வந்து நிக்கிறேன் வீடியோ ஆன் பண்ணி ஆன் பண்ணலையா
ஏண்டா மூஞ்சி கலர் ஏண்டா அங்க எல்லாம் கேக்குது குளிர்ந்து டீ குடிக்க போனேன். சரி இது என்ன கவர்ல கிஃப்ட் என்ன காட்டு என்ன அது என்ன கிஃப்ட் ஷர்ட் கிஃப்ட் கொடுத்தாங்க எனக்கு. அதே இவனுக்கு கொடுக்குறா இவனுக்கு நீ இவனுக்கு தான் கொடுக்கணும் எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் நான் ஒரு நான் பாக்குறேன் அவனுக்கு குடுறானே அது என்னன்னு பாக்கணும் நான் பார்த்தே அது ஏதோ வச்சுட்டேன் அவன் கவர்ல என்னடா இது 3 மாசத்துக்கு முன்னாடி ஷர்ட் எடுத்துட்டு வந்து வச்சாங்க எங்க வீட்டுல. ரிட்டர்ன் இப்ப குடுத்துக்கிறாங்க. நான் 3 மாசம் கழிச்சு 3 மாசத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களாம். அந்த ஷர்ட் இப்பதான் எடுத்துட்டு போறேன். அது அவங்க அம்மா உன் ஷர்ட் இங்க இருக்குதுப்பா எடுத்துட்டு போ பான்றாங்க. அந்த ஷர்ட் இப்ப எடுத்துட்டு போறேன். அதேதான் அது. இது நீ பேசிட்டு மூஞ்சி கழிவு வந்துடுற அடிச்சுன்னு வரடா மூஞ்சி தொடிச்சிட்டு வரடா ஷர்ட்லயே தொடினா நானே தொடி. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. காலையில ஒரு டைம் குளிச்சுனா திரும்ப சாயந்தரம் ஒரு டைம் குளிச்சுனா திரும்ப முடியாது. தண்ணி ஜில்லுன்னு அதான் பயமா இருக்கு. அடிக்கிற குளிருக்கு இப்பவே பாரு சரட்டு சொட்டர் எல்லாம் இருக்கு முடியல. வேணா தொடிக்க வேணாம். நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். ஏய் என்னடா வண்டி எடுங்கடா. வண்டி ஓட்டுட்டா எங்க ஓட்டுட்டோம். வண்டி ஓடினாரு அப்ப இங்கே ஓட்டுறாரு. வண்டி ஓட்டுனே நர்றா. வண்டி ஓட்டுனே ஓடுறா. பாருங்க ஃப்ரெண்ட் 3 பேர் போறோம். பறக்குவோம் பாத்தீங்கன்னா அதான் பையன் இந்த மாதிரி கில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டு போய் ட்ரீட்டு இப்ப போயிட்டு சாப்பிட போறோம். இந்த தந்திரின்னு வாங்கல கில்ல கோழி அதை சாப்பிட்டு வர போறோம். கோழி சாப்பிட்டு வாங்கி எடுக்க போறோம். இன்னைக்கு ஓட பாக்காத நீ ஓட பார்த்தாலே இதாகுது. ஓட பாக்காத நார்மல் அங்கதான். ஐபோன் விழுந்துட்டுப்பா இன்னொன்னு கீழே விழுந்துட்டுப்பா. ரெண்டுத்துல எது போயிருந்தாலும் டேமேஜ் எங்களுக்கு. சரி டைரக்டா போயிட்டு அங்க வீடியோ ஸ்டார்ட் அவ்வளவுதான். நேரம் போறோம் அங்க எடுக்கிறோம் ஸ்டார்ட் பண்றோம். சீக்கிரம் வந்துட்டே இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்துட்டோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. லொகேஷன் இங்க பாருங்க. ஜோப்ல பார்த்தா ₹1 இல்ல. என்ன பண்ண போற தெரியல. ட்ரீட் வேணும்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாக்கணும் எப்படி ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நிஜமுல அப்படிதான் கேட்டா எங்க போயிருந்தா மூஞ்சி கலர் சொல்லிட்டு நீ தான் விட்டவே இல்ல. பிங்க் எதுக்கு வந்துச்சு? என்ன பிங்க் என்ன என்ன இருக்கு இங்க பிங்க் இங்க பிங்க் இங்கெல்லாம் பிங்க் பிங்க் இங்க பாருங்க இப்படியா பிங்க் இரு கேக்குடா. கேக்கு வெள்ளை கலர்ல இருந்துச்சு. அப்படியே பிங்க் ஆகுது. காய்ஸ் ஏதோ பண்ணாரு பாருங்க. வீட்டுல தெரியக்கூடாதுன்னு. ஆமா இவன் கேக் பூசன் ஆல்ரெடி வீடியோ இருக்கு. வீடியோ காட்டிடுவேன். நாங்க கேக் பூசாது வெள்ளை கலர் கேக்கு. சரி ஓகே தந்தூரி வாங்க கூட்டணும். ஆமா டீ குடிக்க போலாம். நாங்க டீ கடிக்கு போறதுக்குள்ளேயே தந்தூரி வாங்கலாம். தந்தூரி கூப்பிட்டு 3-4 பிளான் மாறிடுச்சு. அப்புறம் எக்ரைஸ் சாப்பிடலாம். அப்புறம் வாடான்னு சொல்லிட்டு திரும்ப தந்தூரி தந்தூரின்னு வாடான்ட்டு இப்ப பக்கெட் தந்தூரின்னு சொல்லிருக்காங்க. அதுல தந்தூரி வேணும். நீ பொண்ணுடா பாத்துட்டே பசங்க இருக்கிறாங்க. சாப்பிட்டு அப்புறமா போறோம். பில் பே பண்றவன் காசு இல்லைன்றான் வாட்ஸ்ல. இப்ப எல்லாரும் என்ன பண்ணலாம் சாப்பிட்டுலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒவ்வொருத்தனா வெளியே வந்துடுவான். அங்கே வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறான். வாங்கி தரவான் சும்மா அப்படி சொல்லிருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். பாக்கலாம் நான் பண்ண போறேன். ஆனா இங்க இருக்கிறதுலே எல்லாமே ஹெவி ரேட்டுக்குமே இருக்கும். எதை பார்த்தாலும் 300, 350, 200, 250 எல்லாமே ஃபுல் ரேட்டுங்க தான். இங்க நம்ம ஒண்ணு எல்லாம் வாங்கணும்னாலே ஹெவி காஸ்ட்லி தான் இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினாலே 160 ரூபா இல்ல 60 ரூபா. 60 ரூபாய் ஸ்டார்ட். 60 ரூபாய் எவ்வளவு ஆகுது. இன்னும் இருக்கிறது எல்லாமே காஸ்ட்லி தான்.
இன்னும் உட்காந்துருக்கானுங்க போய் பார்த்துட்டு அப்படியே கம்முன்னு ஆயிடுவாங்க பாருங்க எல்லாமே. ஒரு புதுசா ஒரு ரீல்ஸ் கேட்டா தெரியுமா சொன்னா அடிக்க மாட்டேன்ல குட்டுமா குட்டு கட்டு பேசுறானுங்க இந்த சாங்க வந்து எப்ப பார்த்து குட்டுமா குட்டு குட்டுமா குட்டு இது வேற இன்ஸ்டாவில் வேற ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கா. அதனால அதே வச்சு குட்டுமா குட்டுமுன்னு சொல்லுவாங்க குட்டுமா குட்டு வந்தானுங்க 1/2 மணி நேரமா உட்காந்து கிடக்குறானுங்க. வந்தாங்க போட்டோ பிடின்னு போட்டோ பிடிச்சு உட்காந்துருக்காங்க. முக்கியமா இவங்க 2 பேரு, ஒன்னு இவரு ஒன்னு இவன் போட்டோ பிடின்னு உட்காந்து எப்படி பிடிக்கிட்டா கூட்டம் கூட்டு இது வர வர இப்பெல்லாம் ஹிந்தி சாங் தான் ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆகி போயிட்டு இன்னும் வரல. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளே காணோம். எப்ப எத்தனை தருவாங்களோ தெரியல. உட்காந்து கத்தினி கிடக்குறாங்க ஃபுல்லா. அவன் ஒண்ணு இந்த ஒண்ணு அதாட்ட ஒண்ணு. பசங்க 10 பேர் சேர்ந்தா தெரியல எப்படி கத்துவாங்க எப்படின்னு. நான் பேசுறதை கேக்குது என்னன்னு தெரியல. இதெல்லாம் மியூட் பண்ணணும் வாய்ஸ் வேற. நானு வாய்ஸ் மியூட் பண்ணி என் வாய்ஸ் கேக்குற மாதிரி பண்ணணும். எடிட் ஏகப்பட்ட வேலை எனக்கு பழகுது. முடிஞ்சு எவ்வளவு ஆச்சு பில்லு? தானே சொல்ல மாட்டேங்கிறா பில்லு எவ்வளோ ஆச்சு பாத்தியா? நானும் பாக்கல. நீயும் பாக்கலையா? பில்லு ஒன்று ஆச்சு. ஃபுல்லா சாப்பிட்டாங்க பசங்க, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு எல்லாம் கிளம்ப போறானுங்க. அவ்வளவுதான். இன்னொரு முடிஞ்சா டைம் எவ்வளவு? அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல பர்த்டே முடிய போகுது. அவ்வளவுதான், பர்த்டே முடிய போகுதுடா பையன். இது மாதிரி டெய்லி பர்த்டே வந்தா டெய்லி வாங்கிட்டு வருவாங்க. கட்டியா இருக்குதா? எடுத்து மண்ணதான் அப்படிங்கிறச்சு. யாரு பர்த்டே வருதா? யாரு வருது கேக்கல. சுடுகாட்டுல பாட்டி வைக்கணும். மே மாசம் இருந்தா வருது. சுடுகாட்டுல பாட்டி வைக்கும். அப்படியே எங்க சுடுகாடு பக்கம் போக முடியாது. அந்த அண்ணன் இருந்து சுடுகாடு பக்கம் போறதே பயமாக்குது இப்பெல்லாம். அவரே வந்துருவாங்க. சொல்ல போனா நிஜமாலே டெட்டு நான் தான் வைக்கிற மாதிரி. அதான் குளிர். இந்த பிளாக இதோட முடிச்சுக்கலாமா? வேற எதாவது இருக்குதா? நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். ஓகே, பை பை. கணேஷ்.